வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் திரைசேரியிலிருந்து காணாமல் போயிருக்கிறது. அவையின் பின்புலம் தொடர்பாகவும் அவை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இப்பொழுது விடுத்திருக்கின்ற அறிவித்தல்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகின்ற அதே வேளையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கோட்டை நீதிமன்றத்திலே ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆராயப்போகிறோம். அத்தோடு மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம். என்னவென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறிய காலம் தொடக்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றன. இந்த ஆட்சியிலே நல்லது நடக்கிறது என்று மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சென்று அனுரகுமார திசாநாயக்கா பொங்கல் விழா கொண்டாடியதாக இருக்கட்டும், அதே வேளையில் அண்மையிலே சித்திரை புத்தாண்டை டித்வா புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு கொண்டாடியதாக இருக்கட்டும், இவ்வாறாக மக்களுக்கான ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் மாறியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதனை பொறுத்து கொள்ளாத எதிர்க்கட்சிகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை அரசாங்கத்துக்கு எதிராக வெளிப்படுத்திய வண்ணமே வந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களால் புறந்தள்ளப்பட்ட, மக்களால் இவர்கள் தங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சரி, அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களும் சரி, ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக பிமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதய ஹம்பம்பில மற்றும் நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரணில், ஜிஎல் பீரிஸ் இவர்கள்தான் திட்டமிட்ட வகையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை எல்லோரும் அறிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட கோணங்களிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னர் அரசாங்கத்தில் இருந்து பல்வேறுபட்ட புரள்வான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், பசில் ராஜபக்சவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிலக்கரி ஊழல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்பட்டு அவற்றின் பின்னணியிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட அந்த நிலையில் அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா ஆகியிருக்கிறார். நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றின் பின்னணியில் நிலக்கரி தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் இப்பொழுது அரசாங்கத்துக்கு பெரியதொரு தலையடியாக மாறியிருப்பது இந்த திரைசேரியில் இருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எங்கே போயிருக்கின்றன. நிதியமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரியாமல் இவை களவாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி களவாடப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், ஆஸ்திரேலியா நிறுவனம் ஒன்றுக்கு தவணை அடிப்படையிலே செலுத்தப்பட வேண்டிய பணத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த பணம் அவை தொடர்பாக அந்த ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடமிருந்து வந்ததாக சொல்லப்படுகின்ற இமெயில் போன்று ஒரு இமெயில் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இது அதிகாரிகள் ஒரு அசண்டை இனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறதா, அல்லது இந்த அதிகாரிகள் அனுபவம் அற்றவர்கள் என்பதை காட்டுகிறதா, இவர்களுக்கு இது உண்மையிலேயே கண்டறியப்பட முடியாத ஒன்றாக இருந்திருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆனாலும் நிதியமைச்சர் என்ற அந்த பதவியை தன்னகத்தை வைத்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது ஒரு பெரும் அடியாக மாறியிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றன. எப்படி இவை கண்டுபிடிக்கப்பட்டன என்று சொன்னால், ஆஸ்திரேலியா அரசாங்கத்திடமிருந்து தங்களுக்குரிய பணம் வரவில்லை என்று கேட்கும் வரைக்கும் இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதைவிட இந்தியாவிற்கு பணம் செலுத்தப்படுகின்ற முறைமையில் ஏற்பட்ட ஒரு தவறு காரணமாக இவ்வாறு அந்த பணத்தினை மோசடி செய்ய முற்பட்ட வேளையில் தான் அது பிடிபட்டதாகவும் சொல்கிறார்கள்.
அரசாங்கம் நேற்று இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது. விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இலங்கையிலே ஒரு பெரிய தொகையாக பார்க்கப்படும். உண்மையிலேயே இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பல்வேறுபட்ட கடன்கள் மீள அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்துக்கு புகழாரம் சூடப்படுகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அண்மை காலமாக இடம்பெற்றன. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு இந்த பணம் செலுத்தப்படவில்லை என்று வருகின்ற வேளையில் அரசாங்கம் 5 தடவைகள் இந்த பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இது அரசாங்கத்துக்கு விழுந்திருக்கின்ற ஒரு சாபக்கேடு அல்லது ஒரு கரும்புள்ளியாகத்தான் இவை பார்க்கப்பட இருக்கிறது. இவை தொடர்பாக ஆஸ்திரேலியா அரசாங்கமும் தெரிவித்திருக்கிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு எங்கள் உதவி உங்களுக்கு வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அண்மையிலே இலங்கையிலே பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு நிதி மோசடிகளிலே ஈடுபடுகின்ற ஒரு சில நபர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவற்றிலே சீனர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நபர்கள் மூலம்தான் இந்த பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா என்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக தகுந்த ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர சர்வதேச போலீசாரின் விசாரணைகளும் இவற்றின் பின்னணியில் மேற்கொள்ளப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது. சாதாரணமாக எங்களது தொலைபேசிகளுக்கு பல்வேறுபட்ட குறுஞ்செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக அவர்கள் சிறு சிறு தொகை பணங்களையே சூறையாடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்ற இவ்வாறான நபர்கள் இவ்வாறு இலங்கை நாட்டிலிருந்து, அந்த நாட்டினுடைய திரைசேரியிலிருந்து இவ்வாறு பணத்தை மோசடி செய்திருப்பது இது இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியாக பார்க்கப்படுகிறது. இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. உதய ஹம்மம்பில, உங்கள் பலருக்கு தெரியும், எது நடந்தாலும் முதலிலே கூக்குரல் இடுகின்ற உதய ஹம்மம்பில போன்றவர்கள், மக்களால் இவர்கள் இனவாதம் பேசுகிறார்கள் என்று விரட்டி அடிக்கப்பட்ட இவர்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இவை தொடர்பாக ஜனாதிபதி தகுந்த பதில் அளிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கிறார்கள். எனவே ஜனாதிபதி தான் இவற்றுக்கான பதில்களை வழங்க வேண்டுமா அல்லது துறைசார் அதிகாரிகள் இவற்றுக்கான பதிலை வழங்க வேண்டுமா என்பது தொடர்பாக இப்பொழுது ஜனாதிபதி விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் இவ்வாறு இந்த நிதி மோசடிகள் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். GLP-RIS ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடல் ஒன்று ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிற்பாடு பத்திரிகையாளர் சந்தித்த வேளையிலே அவர் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக அரசாங்கம் சரியான பதிலை தெரிவிக்க வேண்டும். இது சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய ஒரு பிரச்சனையாக இவை பார்க்கப்படக்கூடாது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சர்வசாதாரணமாக ஒரு விடயம் இருந்தாலே அதனை பூதாகரமாக்குகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு அல்லது அரசாங்கத்தில் முன்னர் அங்கம் வகித்தவர்களுக்கு இது பெரும் பேசுபொருளாக இப்பொழுது மாறியிருக்கிறது. இவற்றை வைத்துக்கொண்டு இனி அரசியல் நடத்துவதற்கு இவர்கள் தயாராவார்கள் என்பது போன்றுதான் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட விசாரணைகள், இந்த விசாரணைகளின் அறிக்கைகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த அறிக்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு சேர்க்கப்பட்டிருக்கின்ற விடயங்களிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான், இவர் கைது செய்யப்பட்டிருப்பது ரவீந்திரநாத் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த சிறைச்சாலைகள் 2015 ஆண்டு தொடக்கம் 2021 ஆண்டு காலப்பகுதி வரை மட்டக்களப்பு சிறையிலே பிள்ளையான் இருந்திருக்கிறார். அவ்வாறு சிறையில் இருந்து கொண்டே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேனல் போ தொலைக்காட்சியிலே அசாத் மௌலானா இவற்றுக்கு சாட்சியாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். சிறைச்சாலையில் பிள்ளையான் இருந்த வேளையில் பிள்ளையானை சிறைச்சாலைக்குள்ளே பேராசிரியர் ரொகான் குணவர்த்தன் அவர்கள் சென்று சந்தித்திருக்கிறார். 3க்கும் மேற்பட்ட தடவைகள் அவர் பிள்ளையானை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளையானை சந்திக்க வந்த வேளையில் அவரோடு கூட 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த பெண்களில் ஒரு பெண்ணுக்கு இராணுவத்தில் மேஜர் தர பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பெண்கள் எதற்காக பிள்ளையானை சந்திக்க வந்தார்கள்? இவர்கள் சந்திக்க வருகின்ற வேளையிலே
இவர்கள் அனைவரும் பிரிதான ஒரு இடத்தில் கூடி அங்கே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே அப்பொழுது இருக்கின்ற அந்த சிறை பதிவு புத்தகத்தை எடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கூட பிள்ளையான் இருந்த காலகட்டத்தில் அவரோடு சிறைச்சாலையில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற நபர்களிடம் பிள்ளையான் யார் யாரை சந்தித்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது பரவலாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த விசாரணையில் தான் இந்த விவரங்கள் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றன. பிள்ளையானை பலர் வந்து சிறைச்சாலையிலே சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலையும் சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொகான் குணவர்த்தன எதற்காக சிறைச்சாலைக்கு வந்தார் என்கின்ற விடயம் பிள்ளையானுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அசாத் மௌலானா இந்த ரொகான் குணவர்த்தனவின் பெயரை இதற்குள்ளே இணைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சுரேஷ் சலை தொடர்பான விவரங்கள் இப்பொழுது விசாரணை அதிகாரிகளிடம் கிடைத்திருக்கின்றன. சுரேஷ் சலைக்கு கட்டுவான்பட்டி தேவாலயத்தை குண்டுதாரிக்கு அடையாளம் காட்டுமாறு தெரிவித்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் என்று நேற்றைய காணொலியிலே நான் தெரிவித்திருக்கிறேன். அது அச்சுறுத்தப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவின் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் அவர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் அசாத் மௌலானாவிடம் இப்பொழுது நேரடியாக, அதாவது அவரிடம் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் சாட்சிகள் பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே அசாத் மௌலானாவிடம் இந்த ரொகான் குணவர்த்தனவுக்கும் பிள்ளையானுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பெண்களில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார், மற்றவர் யார் என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தவிர இந்த குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற சஹரான் குழுவினர், அவரது சகோதரர்கள் சிறைச்சாலையிலே பிள்ளையானோடு நெருங்கி இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரமும் கூட இருந்த சிறை கைதியால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக அங்கே கலந்துரையாடல் மேற்கொள்வார்கள் என்றும், அவர்களை நோக்கி நாங்கள் செல்கின்ற வேளையில் அவர்கள் வேறு விதமான கதைகளை மாற்றி பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், அசாத் மௌலானா தெரிவித்த கருத்து, சிறையிலே தான் இதற்கான திட்டங்கள் போடப்பட்டன என்று அசாத் மௌலானா முன்னர் தெரிவித்த கருத்தும் இப்பொழுதும் எல்லாம் கூட்டி பார்த்தால் கணக்கு சரியாக வருவது போல் தெரிகிறது அல்லவா? இவை இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சுரேஷ் சலைக்கு எதிராக கத்தோலிக்க குருமார் தான் விசாரணைகள் வேண்டும் என்று சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உதயகம்பம்பில விமல் வீரவன்ச போன்றவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழீழ விடுதலை புலிகளோடு ஒன்றித்திருந்த இந்த குருமார்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்பொழுது இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்றும், முன்னர் இவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரோடு எடுத்துக்கொண்ட பல்வேறுபட்ட புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயமும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவைகள் தொடர்பாகவும் இப்பொழுது பேசுபவர்கள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் இவை தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட பெருமதிப்புக்குரிய பேராயர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணைகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கின்றன. எனவே மிக விரைவிலே இதற்குரிய குற்றத்தை செய்தவர்களை மக்களுக்கு அடையாளப்படுத்துங்கள் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இவை தொடர்பாக நீதிமன்றத்திலே வாதங்களை மேற்கொண்டு வருகின்ற பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அடுத்து வருகின்ற, அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலின் 8வது வருடத்துக்கு இடையிலே நாங்கள் இவர்கள் தொடர்பான இந்த குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாங்கள் மக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்துவோம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சரி, இவை இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்திலே வாகனங்களிலே இந்த பேக்கரி உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து வருவதை நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீர்கள். ஆட்டோ போன்ற ஒரு வாகனத்திலே அந்த வெதிப்பக உற்பத்திகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு விநியோகிக்கப்பட்டு வருகின்ற அந்த உணவகங்களிலே சுகாதார சீர்கேட்டோடு இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற உடுவில் சுகாதார சேவை பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது சுகாதார சீர்கேட்டோடு இயங்கிய பல்வேறுபட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்களுக்கு இப்பொழுது தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. 80,000 தண்டப்பணம் அறவிடப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இவ்வாறு சுகாதார தன்மையற்ற வகையிலே உங்கள் பகுதிகளிலும் உணவுகள் விற்பனைக்கு வந்தால் அவை தொடர்பாக நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கின்ற PHAயோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன. இவை
நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் பலருக்கு தெரியும், யாழ்ப்பாணம் மிகுந்த வெப்பம் நிறைந்ததாக இப்பொழுது மாறியிருக்கிறது. இவை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற ஒரு அரசியல் கட்சி யாழ்ப்பாணம் நல்லூர் முன்வீதியில் வைத்து இப்பொழுது மக்களுக்கு இலவசமாக குளிர்பானங்களை வழங்கி வருகின்ற நிகழ்வுகளையும் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவை உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வெக்கை தகைத்து கொண்டிருக்கிறது. மக்களின் சூட்டை தணிப்பதற்கு இவ்வாறான குளிர்பானங்கள் ஒரு அரசியல் கட்சியால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அரசியல் தன்மை அற்றதாகவும் மக்களுக்கு சேவை அடிப்படையிலும் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.